ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் சொன்னது மாறாதுன்னு என் தெய்வம் சொல்லுகிறார். இந்த உலகம் சொன்ன ஒரு வார்த்தை தான். நேற்று ஒரு காரியத்தை சொல்வார்கள், இன்று ஒரு காரியத்தை சொல்வார்கள், நாளைக்கு ஒரு காரியத்தை சொல்வார்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தான் மாறிவிடும், மறந்துவிடும், இன்னும் சொல்லணும்னா சொல்லவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் என் தெய்வம், என் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் மாறாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது. கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நான் நிறைவேற்றினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தேவன் எதை செய்கிற தேவன் என்று சொன்னால், உயர்ந்த விருட்சத்தை அவர் தாழ்த்துகிறார். விருட்சம் என்று சொன்னாலே மரம், மரம் என்று சொன்னால் ஒரு உருவக சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மரம் என்பதை உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைக்காதபடிக்கு இன்றைக்கு பெருமைக்கு இடம் கொடுக்கிறோமோ, இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை மறந்து விடுகிறோமோ, அப்படிப்பட்ட நபர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களை தான் பார்த்து உயர்ந்த விருட்சத்தை அவர் தாழ்த்துகிறவர், அவர் தாழ்ந்த விருட்சத்தை அவர் உயர்த்துகிறவர், பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணுகிறவர், பட்டுப்போன விருட்சத்தை அவர் தழைக்க பண்ணுகிற ஆண்டவர் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் இதெல்லாம் வாக்கு பண்ணினாரோ, தேவன் இதெல்லாம் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் மறப்பதில்லை. அவர் ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வார்த்தையில் உண்மையாக இருந்தார், ஈசாக்குடைய வாழ்க்கையில் உண்மையாக இருந்தார், யாக்கோப்புடைய வாழ்க்கையில் உண்மையாக இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் சொன்ன ஒரு வார்த்தையில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, நான் சொல்லியும் நிறைவேற்றாது இருப்பேனோ என்பது தான் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், எந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நிறைவேறலையே, கர்த்தர் இதெல்லாம் சொன்னார், இதெல்லாம் செய்வேன்னு சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்க்கையில் சற்றாகிலும் ஒன்றுமே நிறைவேற மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், எவ்வளவோ மன்றாடி பார்க்கிறேன், நடக்காதபடி இருக்கிறது. என் வாழ்க்கையில் தான் நடக்க மாட்டேங்குது. நினைக்கிறீர்கள் அல்லவா, புலம்புகிறீர்கள் அல்லவா, கண்ணீர் வடிக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் பிரச்சனைகளை அறிகிற தேவன் இருக்கிறார். உன் வேதனைகளை புரிகிற ஆண்டவர் இருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் தருகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை மாறாது மகனே, நான் சொன்ன வார்த்தை மாறாது மகளே, நீ சோர்ந்து போகாதபடி என் வார்த்தையை பற்றிக்கொள், என் வார்த்தை உனக்கு நன்மை செய்யும். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, நான் சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையிலெல்லாம் உண்மையுள்ளவராக இருந்து கர்த்தர் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.